ஆக்சுவலி நம்ம இங்க ஃபிட்னஸ் சென்டர் ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சதுக்கான ரீசனே நிறைய ஒபேசிட்டினால லேடிஸ் ஃபேஸ் பண்ற பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, அதே மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூல இருந்து ஃபிட்னஸ் மூலியமாவும் டயட் மூலியமாவும் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதுல இருந்து நம்ம ரெக்கவரி பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒன்லி ஃபார் ஃபிட்னஸ் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தோம். ஆக்சுவலி ஐ எம் சர்டிஃபைடு ஃபிட்னஸ் ட்ரெயினர், தென் டயட்டீஷியன், ஏரோபிக்ஸ் ட்ரெயினர் ஆல்சோ. இப்போ லேடிஸ்க்கு வந்து ஒபேஸா இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஒர்க் ப்ரெஷர். நிறைய பேர் ஐடியில் இருக்காங்க, ஒரு ஐடியலான ஜாப்ல இருக்காங்க, மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. ப்ளஸ் இதனால அவங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் ரீசனே வந்து ஒபேசிட்டிக்கு. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம ரெக்கவர் ஆகணும்னா நம்ம மென்டலியும் பிசிக்கலியும் ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியும். ஆக்சுவலி நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஏரோபிக்ஸ், பிசியோ அசஸ்மெண்ட், டயட் கன்சல்டேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட பாடி காம்போசிஷன் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் அவுட் தேவை, எந்த மாதிரியான டயட் தேவை, அவங்களோட பாடி கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து அவங்க எப்படி அவங்க ரெக்கவர் ஆகி வெளியே வரலாங்கிறத நம்மளோட பிசியோஸ் அண்ட் டயட்டீஷியனோட ஹெல்ப்போட தான் நம்ம இங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட் கேம்ப் பண்றோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அக்வா ஏரோ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போ அக்வா ஏரோ டான்ஸ் பண்றதுல பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லோ இம்பாக்ட், ஹை எஃபெக்டிவ் ஒர்க் அவுட், பிளஸ் ஜாயிண்ட் ஃப்ரெண்ட்லி. அதாவது உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடும், ஜாயின்ட்ல ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு பயமே இல்லாம நீங்க பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப்புமே பண்ணலாம். பிளஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து நேச்சுரலாவே ரெசிஸ்டன்ட் கொடுக்கும். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு அகெயின்ஸ்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கேலரிஸ் நல்லா பேர்ன் ஆகும், ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது கார்டியோ ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் எல்லாமே கம்பைண்டா பண்ற மாதிரி இருக்கும். மோரோவர் இதுல இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து மியூசிக்கோட வாட்டருக்குள்ள டான்ஸ் பண்ணும்போது மூட் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம், பிளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். ஸோ அக்வா ஏரோபிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அவுட் தான், யார் வேணாலும் அதை பண்ணலாம். ஸோ அதை மியூசிக்கோட பண்ணும்போது இன்னும் நீங்க என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியா பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து அக்வா ஏரோபிக்ஸ் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசனே இதுதான். ஸோ இது சம்மர் அப்படிங்கும் போது அக்வா ஏரோபிக்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும் சம்மர் டைம்ல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேட்டர்னே நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம், பயங்கர ஹிட். ஸோ அக்வா ஏரோபிக்ஸ் பண்ணும்போது நீங்க இன்னும் வந்து உங்க பாடியில நிறைய கேலரிஸ் அண்ட் ஃபேட் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணலாம், ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் போய் ஸ்விம் பண்ணுவோம், பட் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஒர்க் அவுட்டா பண்றது தான் அக்வா ஏரோபிக்ஸ். ஸோ இதை நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்மளோட சாங்ஸ் ப்ளே பண்ணி நம்ம பண்ணும்போது அதுல நிறைய நம்ம வந்து ஹாப்பியா பண்ணுவோம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா கார்டியோ ஒர்க் அவுட்டாவும் இருக்கும், பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காகவும் இருக்கும், உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி லெவலையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம வந்து நார்மல் ஃப்ளோர்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமா டயர்ட் ஆயிடுவோம். ஆனா இதுவே நீங்க தண்ணிக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க, பிளஸ் மோர் கேலரிஸ் உங்களுக்கு பேர்ன் ஆகும், ஃபேட் பர்சன்டேஜும் உங்களுக்கு நல்லா பேர்ன் ஆகும். காமனா இப்போ லேடிஸ்க்கு இருக்க ஒரு டவுட் பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா ஜிம் போயிட்டு இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட ஐடியல் பாடி வெயிட்டை ரீச் பண்ணிட்டேன், நீ ஜிம் போகாம இருந்துக்கலாம், ஆனா அப்படி இருந்தா நான் அகெயின் வந்து வெயிட் கெயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆக்சுவலி அது பயங்கரமான மித்துங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க ப்ராப்பரா உங்க பாடி கண்டிஷன் என்ன, உங்களோட மெட்டபாலிசம் லெவல் என்ன, உங்களோட மசில் எண்டூரன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட கெப்பாசிட்டி என்ன இப்படிங்கறது எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் மூலமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ரீகெயின் ஆகாது. ஆனா எவ்ரிடே பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஜிம் போக முடியல, உங்களோட ஐடியல் பாடி வெயிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, ஆனாலும் எனக்கு ஜிம் போக முடியல என்னோட சுச்சுவேஷன்னா அட்லீஸ்ட் நீங்க வாக் பண்ணலாம், ஷட்டில் விளையாடலாம், ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நீங்க இருக்கும்போது நீங்க லூஸ் பண்ண வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க, பிளஸ் உங்க பாடி அதே ஸ்டாமினாவோட இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம ஐடியலா இருக்கும்போது கண்டிப்பா கிராஜுவலா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரீசன் நம்ம சும்மாவே இருக்கிறதா ரீசனே தவிர நீங்க ஜிம் பண்ணிட்டு விட்டனாலதான் அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. ஆக்சுவலி நீங்க டயட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். நம்மளோட 5 ஃபுட் குரூப்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம பாடிக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கும் போதுதான் அது கரெக்டான வெயிட் லாஸா நமக்கு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் 2 இட்லி தான் சாப்பிட்றேன், 1 தோசை தான் சாப்பிட்றேன், ஆனா ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகல, நான் ஏன் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி உங்க பாடியில வந்து நீங்க கேலரி டெபிசிட் பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகுமே தவிர நான் நார்மலா சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வெயிட்
வெயிட் லாஸ் ஆகாது. ஆல்ரெடி டெபாசிட் ஆயிருக்க ஃபேட்டையும் கேலரிஸையும் பேர்ன் பண்ணோம்னா நம்ம டயட் இருக்கணும். அந்த டயட்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பரா நம்ம ஒரு ப்ராப்பர் டயட்டிஷியனோட அட்வைஸோட நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆனா வெறும் ஃப்ரூட் சாப்பிட்றேன், வெறும் தண்ணி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருந்தாலும் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும்.